ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 500 வந்து என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எண்டு வந்து ட்விஸ்ட் இருக்குது. ஸோ எப்படி அந்த பத்திரம் வந்து கிடச்சிருச்சா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ தம்ப்நெயில் பார்த்தோன்னே நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு முடிவு பண்ணிடாதீங்க. ஆனால் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலாச்சோழன் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த பத்திரத்தை வந்து ரெடி பண்ணி தேடுறதுக்காக வந்து உள்ளே போயிருக்காங்க வீட்டுக்குள்ளே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க பெரியப்பா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தேடி பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே இன்னும் யார் வந்திருப்பாங்களா வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறாங்க. நம்ம நிலாச்சோழனுக்கு பயங்கர பக்குன்னு ஆயிடுச்சு. என்னங்க இவர் வேறு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு பின்னாடி எல்லாம் முன்னாடி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் கேட்டை வந்து எப்போ மேலே வந்து மூடிட்டு வந்து அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பத்திரத்தை வந்து ஒரு பையில் வந்து வச்சுருந்துருக்காங்க. நம்ம அந்த உயிலாக வந்து வச்சுருக்காங்க நம்ம நடேசர். அந்த பத்திரத்தை வந்து எடுத்துகிட்டு சோழன் வந்து மேலே வந்து வந்துடுறாரு. ஓட்டையும் ஒன்று போல் மாட்டி வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வந்து பார்க்குறாங்க. நம்ம நிலா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இது நம்ம தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெளியே வேகமாக வந்து கேட்டை விட்டு இறங்கி வெளியே போயிடுறாங்க. போய் காரில் உட்காந்து மறுபடியும் பார்க்காங்க. ஏதோ தெளிவாக இருக்கே, இதான் இந்த வீடு உங்கள் அப்பாவுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம நிலா சொன்னோன்னா நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. சரி எப்படியாவது நாளைக்கு பார்த்துக்குறோம், நாளைக்கு வந்து அண்ணன் அவங்ககிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. எப்படியே நடுராத்திரி ஆயிடுச்சுன்றதுனால அவங்களும் காதாக மட்டும் தூங்கிட்டாங்க. நம்ம சேரன் பலவா பண்ணியெல்லாம் தூங்கிட்டாங்க. ஆனால் நம்ம சோழனும் நிலா வந்து லேட்டாக தான் வந்தாங்களே. சரின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அவங்க ரூம்குள்ளே வந்து எப்பவுமே படுத்துட்டாங்க. இவங்க நம்ம சோழன் வந்து அவங்க அண்ணன் ரூமை வந்து கதவை தட்டுறாங்க. அவங்க வந்து கதவை வந்து திறக்கவே இல்லை. அவங்க வந்து பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்கன்றதுனால சரின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்துட்டு மறுபடியும் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. நம்ம சோழன் வந்து கொசுக்கடியில் வந்து வெளியே படுத்துருக்காரு. பார்த்தோன்னே என்னாச்சுங்க அவங்க கதவை தட்டினீங்களா போல உள்ளக்கு போல அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னா உள்ளக்க போலங்க, அவங்க பயங்கரமாக தூங்குறாங்க, எவ்வளவோ தட்டி பார்த்துட்டு எந்திக்கவே இல்லை அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாம் வந்து சரி வாங்க எங்கள் ரூமில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் மெத்தையில் போய் நம்ம சோழன் வந்து அட்வான்டேஜ் மாதிரி வந்து உட்காந்துக்குருவாங்க. உட்காந்தோன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம நிலா. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெட் எடுத்து போடுவாங்க. பெட் எடுத்து போட்டோன்னா அந்த பெட்டில் வந்து நம்ம சோழன் வந்து படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு நம்ம நிலா எதுக்கும் பயந்துகிட்டே இருக்காங்க. எதுவும் பண்ணிடுவாரோ என்னமான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க. என்னை அப்போல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து விடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம சேரன் நடேசர் அப்புறம் பாண்டி பல்லவா எல்லாத்தையும் வந்து காமிக்கிறாங்க. காமிச்சோன்னா இது உங்கள் பத்திரம் தான், உங்கள் வீடு தான் அந்த வீடு அப்படின்ற மாதிரி வந்து உயிரில் தெளிவாக எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்கிறாங்க. எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே ஷாக்கிங்காக ரொம்ப சந்தோஷத்தை எக்ஸைட்டிங்காக வந்து அந்த பத்திரத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சீரியல் வந்து இன்றைக்கி இதோட வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே பை. டாட்டா. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. பை.